அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்களில் கும்பராசி அன்பர்களுக்கான பதிவு. கும்பராசி அன்பர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ராசியில் உங்களுக்கு ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். என்ன இது பண்ணிட்டு இருந்தாலும் லாஸ்ட் மந்த் வரையில என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கோல்சார ரீதியாக உங்களுக்கு ராசியை பார்வை செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு ப்ளஸ்ல இருந்தது லாஸ்ட் மந்த் வரையிலும். இந்த மாத காலகட்டங்கள் அதிசார பலன்களில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியில் போறார். அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்லையும் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் நலத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா? 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆல்ரெடி நீச்சத்துக்கு வரார். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாகவும் ஆஸ்பத்திரி விரயங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது. கடன் படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வச்சு கடன் படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கேட்க போனீங்கன்னா அதை விட இன்னும் பன்மடங்கு கடனாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த அமௌண்ட் போதும் அப்படின்னு சொன்னால் கூட கடன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்கும், அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். எதுக்காக நீங்கள் கடன் படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் சம்மந்தப்பட்ட ரீதியாக ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு, ஒரு சொத்து உருவாக்குறதுக்கு இதெல்லாம் கடன் படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு தொழிலுக்காகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் போராட்டத்துடன் கூடிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோட வர்றாரு உங்களுக்கு. அதுதான் சிறப்பான ஒரு விஷயம். அப்ப தொழில் சிறப்பா இருக்கும். தொழிலையும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் அதுல ஒரு மைனஸ் உங்களுக்கு. தொழில் பார்ட்னர்ஷிப் கூட இந்த மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ தொழில் பார்ட்னர் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் அக்கறையோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இவங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது ஆஸ்பத்திரி விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனாலும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூஷுவல் சனி பகவான் வக்ரகதி ஆனதுலேருந்து தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வருமானம் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத தன்மைகள் உண்டு. நிரந்தர வருமானங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்ன சின்ன ட்ரகல்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அஸ் யூஷுவல் ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது நல்ல தசாபுத்தி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோல்சாரங்கள் பெரிய அளவு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல தசாபுத்தி போய்கிட்டு இருக்கு, நல்ல வீடு வாசல் வாங்கி நல்ல தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கோல்சாரங்கள் சிறப்பாக, தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுலேயும் ஏதாவது ஒரு 6-8 மறைவில் இருந்துட்டு ஒரு தசாபுத்தி நடந்து கோல்சாரங்களும் சிறப்பில்லாத தன்மை வரும்பொழுது தான் ஜாதகருக்கு ஒரு ஆட்டத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருக்கலாமா இல்லை இந்த இடத்த விட்டு வெளியூர் ஓடலாமாங்கிற சுச்சுவேஷன்ஸ் கூட ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தியும் சரியில்லாமல் போய் கோல்சாரங்களும் சரியில்லாமல் போகும் பொழுது தான் தாங்கிக்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ல் ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஜாதகர் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கும்பராசி அன்பர்கள் எப்பயுமே மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான். அவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்களில் பொருளாதார விரயம், ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஹெல்த்தை பார்த்துக்கணும். பொருளாதார விரயம் இருக்குது அப்படிங்கும்போது தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் வர்றதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.